நான் தான் உங்க விவேகனேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம நாதக கட்சி தலைவர் சீமானை பத்தி தான். சீமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட தேவையில்லை, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட தேவையில்லை. அ- ஓட்டு போட தேவையில்ல. பட் மக்கள் எல்லாரும் வந்து வேண்டிக்கணுமா, அவர் ஜெயிக்கணும், அவர் வேண்டிக்கிட்டாலே அவர் ஜெயிச்சிருவாராம். அது போல கிறிஸ்துவ மக்களும் வந்து அவங்களும் ஓட்டு வந்து போட தேவையில்லையா சீமானுக்கு. வெறும் வேண்டிக்கிட்டா மட்டும் போதுமா, டைரக்டா வந்து ஜெயிச்சு சிஎம் வந்துடுவாராம். அதே போல முஸ்லீம் மக்களும் வேண்டிக்கிட்டா மட்டும் போதுமா, டைரக்டா வந்து ஜெயிச்சுட்டு சிஎம் உட்காந்துருவாராம் சீமான். இடைத்தேர்தலுக்கு தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காராம். அதுல விஜயலட்சுமி மேடம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நம்ம சீமானை பத்தி. பெண்கள் ரொம்ப இழிவா பேசியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமானு நல்லா சீட்டு பிடிக்கிறதே கஷ்டம். ஏதோ ஒரு 99 சீட்டு போன வாட்டி பிடிச்சிட்டு, அது கூட இந்த வாட்டி பிடிக்க மாட்டாரு. டெபாசிட் இல்லைன்னு அது வேற சொல்றது. நான் சட்டசபையில வந்திருந்தேன்னா எதிர்கட்சிகளே அவரை கண்டு பயப்படுமா. உன்னை பார்த்து தமிழ்நாட்டு மக்களே பயப்பட மாட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் ஏன்டா பயப்பட போறாங்க? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீனு? ஓகே, முன்னொரு வாட்டிலாம் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. உன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல, நீலாம் ஒரு மதிக்கல. அதனால நீ இவ்வளோலாம் பேசக்கூடாது. வீட்டில் போய் சேலையை கட்டிக்கிட்டு உக்காரு, ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.